இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஆடிப்பூரங்க. ஸோ ஆடிப்பூரம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் காளியாத்தா கோயிலுக்கு போயிருந்தோம். அது வந்து எங்கள் சொந்த வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுங்க. அது வந்து இப்போ தான் கும்பாபிஷேகம் இடையில பண்ணாங்க. அப்போ நாங்கள் போயிட்டு இன்றைக்கி ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டுருந்தோம். அப்போ ஒரு பாப்பா ஒரு மேக்ஸிமம் ஒரு 4த் ஆர் 5த் படிக்கும். அந்த பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அம்மாவை கூப்பிட்டே எப்படி விடுதுன்னா, "ஏய் இங்க வா, இங்கே உட்காரு" அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதாவது "வா போ" அப்படிங்கிற ஒரு மரியாதையில் "வாங்கம்மா உட்காருங்கம்மா" அப்படிங்கிற ஒரு சொல்ல ஒரு மரியாதை கிடையாது. அதே நேரத்தில் சரி அவங்க கூட அவங்க பேரண்ட்ஸும் மேக்ஸிமம் அந்த மாதிரி பேசக்கூடாது. சரி அவங்கள கூட சொல்லுதுன்னா அவங்க பாட்டியும் இப்படி தான், "ஏய் என்ன உனக்கு வேணும் போ, நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ போய் உட்காரங்கிட்டு" அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லோரும் இவ்வளோ பேர் பெரியவங்க சின்னவங்க என்ன எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியலை. அப்போ வந்து நம்ம தாங்க மரியாதையை சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில் எப்படி வேணாலும் பேசிக்கலாம். ஆனால் பொது இடங்களுக்கு போகலையாவது பெற்றவங்களுக்கும் சரி, வயசானவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக வந்து மரியாதை கொடுக்கணுங்க. அதை விட்டுட்டு வா போன்னு பேசுறது நல்லாவா இருக்குது? அது வந்து வீட்டுக்குள்ளே எப்படி வேணாலும் பேசிக்கலாம். ஆனால் வந்து வெளியில் பொது இடங்களுக்கு போகும்போது மரியாதை வேணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டுக்குள்ளேருந்தே என்ன பண்ணணும்னா அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். வீட்டுக்குள்ளே அப்படி பேசி பழகுனா தான் பொது இடங்கள்ல இந்த மாதிரியான பழக்கங்கள் வரும். தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து மரியாதையை சொல்லிக் கொடுக்கணுங்க இப்ப. அதனால வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் எப்படி வேணாலும் இருந்துருக்கலாம். இனி வந்து வரக்கூடிய காலங்கள்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் மரியாதையா சொல்லிக் குடுங்க. அதாவது குழந்தைங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா பழகுறேன்னு சொல்றாங்க, இல்லன்னு சொல்லல. ஃப்ரெண்ட்ஸா பழகுறாங்கங்கிறதுக்காண்டி வந்து வெளியில வந்து கொஞ்சம் இதா பேசணும் இல்லையா? அங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா? மரியாதைங்கிறதே கிடையாதுங்க. அதாவது வா, போ அந்த மாரி பேசுறாங்க. அது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு அது மாரி வேணாம். வீட்ல வந்து உங்க பேரண்ட்ஸ செல்லமா எப்படி வேணாலும் நீங்க கூப்பிட்டுக்கோங்க. வெளியில வந்து வாங்க, போங்க அப்படின்னு சொல்லுங்க. அத விட வந்து அவங்களோட பாட்டி, அவங்க எவ்வளோ வயசுல மூத்தவங்க. அவங்கள போய் "நீ உன் வேலைய பார்த்துட்டு போய் உட்காரு" அப்படின்னு